தாப்பிசை பொருள்கொள் என்றால் என்ன என்று பார்ப்போம். பொருள் கொள்ளுதல் தான் பொருள்கொள். தாப்பு அப்படின்னா தாம்புன்னு அர்த்தம். இசை அப்படின்னா சொல்லு. தாம்பிசை அப்படின்னா தாம்பு அப்படின்னா ஊஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு கயிறு. இசைனா சொல்லுன்னு அர்த்தம். இந்த ஊஞ்சல் கயிறு முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். அதுபோல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை முன்னாடி போய் ஒரு பொருளையும் பின்னாடி போய் ஒரு பொருளையும் கொடுத்துச்சுன்னா அது தாப்பிசை பொருள்கொள்னு பேர். இப்போ ஊன் என்ற ஒரு வார்த்தை எடுத்துங்க. ஊன் உண்ணாமை உள்ளது உயர்நிலை. இறைச்சியை சாப்பிடாமல் இருப்பதுதான் உலகத்தில் உயர்ந்த நிலை. அது என்ற முன்னால் சென்று ஒரு பொருளையும் ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. அலறு அப்படின்னா நரகம்னு அர்த்தம். ஊன் சாப்பிட்டோம்னா நரகம் செல்வதை தடுக்க முடியாது என்ற ஒரு பொருளையும் இது தருகிறது. அப்போ ஊன் என்ற ஒரு சொல் முன்னாடி போய் ஒரு பொருளையும் பின்னாடி வந்து ஒரு பொருளையும் தருவதனால இது தாப்பிசை பொருள்கொள் என்ற இலக்கணத்துக்குள் அடங்குகிறது. இப்போ ஊன் உண்ணாமை அல்லது உயர்நிலை என்று முன்னாடி சென்று ஒரு பொருளையும் ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யது அலறு என்று பின்னடியும் ஒரு பொருளை தருவதனால இது தாப்பிசை பொருள்கொள் என்ற இலக்கணத்துக்குள் அடங்குகிறது. எனவே நடுவில் உள்ள ஊஞ்சல் கயிறானது முன்னாடியும் பின்னாடி எவ்வாறு ஊஞ்சல் செல்கிறதோ அதே போல் நடுவில் உள்ள ஒரு சொல் முன்னாடி சென்று ஒரு பொருளையும் பின்னாடி உள்ள வார்த்தைகளோடு சேர்ந்து ஒரு பொருளையும் கொடுத்துச்சுன்னா அதுதான் தாப்பிசை பொருள்கொள்னு பேர். நன்றி, வணக்கம்.